ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் இந்த வீடியோ வந்து என்ன எதுக்குள்ளது அப்படின்னா, ஹவு டு கிராக் குரூப் 2 அண்ட் 2A ப்ரிலிம்ஸ் இன் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எப்படி வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு வந்து 200 கொஷின்ஸ் இருக்கு இல்லையா. ஃபர்ஸ்ட் வந்து இந்த எக்ஸாம் பேட்டர்ன் சொல்லிடுறேன் தெரியாதவங்களுக்கு. 200 கொஷின்ஸ் இருக்கு. 200 கொஷினில் வந்து 100 வந்து ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ். நீங்கள் வந்து ஜென்ரல் தமிழும் எடுத்துக்கலாம், ஜென்ரல் இங்கிலீஷும் எடுத்துக்கலாம். மீதி 200 கொஷினில் 75 கொஷின் வந்து நமக்கு ஜிஎஸ் இருக்கும். மீதி 25 கொஷின் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல். ஓகே, நம்ம எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். மொத்தம் 200 கொஷின் சொல்லியிருந்தேன் இல்லையா. 100 கொஷின் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் ஆர் ஜென்ரல் தமிழ் இருக்கும். மீதி 100 கொஷினில் வந்து 75 கொஷின் ஜென்ரல் ஜிஎஸ் இருக்கும், ஜென்ரல் நாலேஜ் ப்ளஸ் மென்டல் எபிலிட்டி. மீதி 25 மார்க் வந்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி மேக்ஸ் இருக்கும். இப்போ வந்து நமக்கு 125 மார்க் என்ன இருக்கு, ஜென்ரல் தமிழும் மேக்ஸும் இருக்கு. ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ் மேக்ஸ் இருக்கு. நம்ம வந்து இந்த 125க்கு 120 குறையாம பாத்துக்கணும். கண்டிப்பா வந்து ஜென்ரல் தமிழ் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். நான்லாம் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட் தான். ஆனா வந்து சிலபஸ் மாத்தினதுக்கு அப்புறம் குரூப் 4க்காக ஜென்ரல் தமிழ் படிக்க ஆரம்பிச்சேன். இந்த குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ்க்கு 2 மந்த் முன்னாடி தான் தமிழ் படிக்க ஆரம்பிச்சேன். 2 மந்த்லேயே வந்து என்னால் வந்து கிளியர் பண்ண முடிஞ்சது. தமிழ் வந்து ஈஸியா இருந்துச்சு ரொம்ப படிக்க. ஸோ வந்து ஜென்ரல் இங்கிலீஷா இருப்பீங்க, அவங்களுக்கு வந்து நான் ஜென்ரல் இங்கிலீஷ் எடுக்க வேணான்னு சொல்ல. ஜென்ரல் தமிழ் வந்து எடுத்தீங்கன்னா நீங்கள் குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், குரூப் 4க்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்தீங்கன்னா 2 2A மட்டும் தான் நம்ம ப்ரிலிம்ஸ் எழுதுற மாதிரி இருக்கும். குரூப் 4 எழுதும் போது ஜென்ரல் தமிழ் தனியாக படிக்கிற மாதிரியா இருக்கும். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்னு பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து ஜென்ரல் தமிழ் வந்து யாரும் பார்த்து பயப்பட்டுக்க வேணாம், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம படிக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம 6th to 12th எல்லாரும் படிச்சிருப்போம் இல்லையா. தமிழ் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து தான் படிச்சிருப்போம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். 3 மந்த்தில் கண்டிப்பாக படிக்கலாம். இப்போ 80 டேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 80 டேஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு நாள் ஒரு 8 ஹவர்ஸ் படிக்கிறீங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு 8 ஹவர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 4 ஹவர்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா ஜென்ரல் தமிழ் படிக்கணும். பாதி நேரம் வந்து நம்ம ஜென்ரல் தமிழ் மேக்ஸுக்கு வந்து ஒதுக்கிடணும். மீதி பாதி நேரத்தை வந்து நம்ம ஜிஎஸும் மேக்ஸும் படிக்கணும். மேக்ஸ் வந்து கம்பல்சரி 2 ஹவர்ஸ் படிங்க. டெய்லியுமே 2 ஹவர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போட்டு இப்போ நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் கிடைக்குது ஆன்லைனில். 2013 to 23 அது மாதிரிலாம். இப்போ நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் ஒரு டாபிக் எடுக்கிறீங்க அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்கில் எங்கெங்க இருக்குன்னு பார்த்து படிச்சிருங்க. அதுக்கப்புறம் யூடியூப்ல வீடியோஸ் அது மாதிரி பார்த்து நீங்கள் வந்து சம்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ மேக்ஸ் வந்து ஓகே. ஜென்ரல் தமிழ் 6th to 12th ஸ்கூல் புக், ஃபர்ஸ்ட் 6th to 10th ஸ்கூல் புக் தரவா படிச்சிருங்க. 11th 12th முக்கியமானதெல்லாம் மட்டும் பார்த்துக்கோங்க. சிறப்பு தமிழ் 11th 12th சிறப்பு தமிழ்லேயும் கொஷின்ஸ் வந்து இந்த குரூப் 4ல கேட்டிருக்காங்க. ஸோ 11th 12th சிறப்பு தமிழ்ல இந்த பாக்ஸ்ல இருக்கிறது அப்புறம் இம்பார்ட்டன்ட் மட்டும் லைட்டா பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து நாட்கள் ரொம்ப கம்மியா இருக்கு, 80 நாள் தான் இருக்கு. நம்ம அதுக்குள்ள படிச்சு முடிக்கணும் கண்டிப்பா. ஆனால் 80 நாளுக்குள்ள கண்டிப்பா இன்னும் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா கூட இப்போ ஸ்டார்ட் பண்ணா கூட கண்டிப்பா நம்ம வந்து கிளியர் பண்ணலாம். ப்ரிலிம்ஸ் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஸோ பயப்படாதீங்க, தெளிவா படிங்க. படிக்கிறது என்ன அப்படின்னா ஜிஎஸ் இருக்கு. ஜிஎஸ் வந்து நான் எதுக்காக வந்து அப்படி சொன்னேன் அப்படின்னா, நம்ம வந்து 125க்கு 120 போட்டுன்னு வச்சுக்கோங்க. மீதி வந்து 80 மார்க் இருக்கு. மேக்ஸ் வந்து 75 போயிடும். மீதி அந்த 75 ஜிஎஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, அது ரொம்ப வேஸ்டா இருக்கும். நமக்கு என்ன படிக்கிறது தெரியாது. ஹிஸ்ட்ரி படிக்கலாமா, பாலிட்டி படிக்கலாமா, இல்ல சோஷியல் சயின்ஸ் படிக்கலாமா, அது நமக்கு ரொம்ப குழப்பமா இருக்கும். ஸோ வேஸ்டா இருக்கும் சப்ஜெக்ட். நம்ம என்ன படிச்சாலும் படிக்கிறது கொஞ்சம் தான் வரும். ஆனா நம்ம கிட்ட இருக்க மார்க் நம்ம கண்டிப்பா இதை படிச்சா கிளியர் பண்ணலாம் அப்படின்னு தெரியாது. நமக்கு வந்து ஜென்ரல் தமிழ் ஆர் இங்கிலீஷ் மேக்ஸ். ஸோ வந்து இந்த 125 மார்க் நீங்க வந்து விடவே கூடாது. 125க்கு 120 போட்டுடணும். மீதி இருக்க ஜிஎஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அப்படி இப்படின்னு படிச்சு போட்டா கூட ஒரு 40 கொஸ்டின் வந்துடும். 160க்கு மேல போட்டா நம்ம ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம். ஸோ வந்து மெயினா இந்த குரூப் 2க்கு நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஜென்ரல் தமிழ் மேக்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஜிஎஸ் வந்து பாலிட்டி நல்லா படிச்சுக்கோங்க. யூனிட் இந்த மெத்தட்ல படிங்க. பாலிட்டி நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து யூனிட் 8 யூனிட் 9 படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து எக்கனாமிக்ஸ், ஜியோகிராஃபி, ஹிஸ்ட்ரி அது மாதிரி பாத்துக்கோங்க. ஹிஸ்ட்ரி எனக்கு வந்து இந்த சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்டா இருக்கு, அதனால நான் படிச்சுட்டே இருக்கேன்றதுக்கான நேரம் இது வந்து கிடையாது. நம்ம வந்து இந்த 80 நாள்ல எப்படி கிராக் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம வந்து ஸ்மார்ட் ஒர்க் தான் பண்ணணும். நம்ம பார்த்தோம் தெரிஞ்சிடணும். ஓகே 125 மார்க்கா, இது நம்ம 120 எடுத்துக்கணும். மீதி இருக்க கொஸ்டின்ஸ் ஜென்ரலா நம்ம போட்டா கூட ஒரு 40 கொஸ்டின் நம்ம கரெக்டா வந்துடும். நம்ம வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி தான் நெக்ஸ்ட் மெயின்ஸுக்கு படிக்க ஆரம்பிச்சிடலாம். இதான் வந்து ஸ்ட்ராட்டஜி. இது மாதிரி ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா எல்லாராலையும் பாஸ் பண்ண முடியும். நம்ம சேனல்ல வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்றோம். உங்களுக்கு வந்து வில்லிங் இருந்தா நீங்க வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணி படிக்கலாம். இப்பதான் புதுசா படிக்க ஸ்டார்ட் பண்ண போறேன், இந்த குரூப் 2 தான் ஃபர்ஸ்ட் டைம் எழுத போறேன் அப்படின்றவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வந்து யூனிட் வைஸ் வந்து புக் வைஸ் வந்து வைக்கிறோம். புதுசா படிக்கிறவங்களுக்கு 6th இருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து இருக்கும். ஸோ வந்து ஒரு டெஸ்ட்டுக்கு முன்னாடியும் எந்தெந்த யூனிட் படிக்கணும் படிக்க கூடாதுன்னு கைட்லைன் கொடுத்து நமக்கு பர்சனலாவும் நம்ம வந்து உங்களுக்கு எந்த ஹெல்ப்னாலும் நம்ம வந்து எஜுகேஷன் சம்பந்தமா பண்ணி இந்த 3 மாசத்துல என்னால முடிஞ்ச டிப்ஸ் வந்து நான் வந்து கொடுப்பேன். நம்ம டெஸ்ட் பேட்ச்ல உங்களுக்கு வில்லிங் தான் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த 150 கொஸ்டின்ஸ் 200 கொஸ்டின்ஸ்க்குமே டிஸ்கஷன் இருக்கும். மேக்ஸ் வந்து பிடிஎஃபா சொல்யூஷன் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருவோம். டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வில்லிங் இருக்கவங்க வர வெனஸ்டேல இருந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ லாஸ்ட் டேட் வந்து டியூஸ்டே. அதுக்குள்ள வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நான் குரூப் லிங்க், டெலிகிராம் குரூப் லிங்க் கொடுக்குறேன். ஆட் ஆகாதவங்க ஆட் ஆகி டெஸ்ட் டீடைல் பார்த்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் நீங்க ஜாயின் பண்ணி படிங்க. எல்லாரும் நல்லா படிங்க. 80 நாள் தான் இருக்கு. ஸோ அந்த 80 நாளும் வேஸ்ட் பண்ணாம தமிழ் மேக்ஸ் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்க.
அடுத்து உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வருமோ அந்த சப்ஜெக்ட் நல்லா படிங்க. கண்டிப்பா எல்லாராலும் கிளியர் பண்ண முடியும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் பாருங்க. இது மாதிரியான டிஎன்பிஎஸ்சி தொடர்பான தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம ஸ்டடி வித் சௌமியா சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.